ஏங்க எங்க ஊரை பாருங்கங்க, எங்க தண்ணியை பாருங்கங்க, எந்த விதமான டிப்ரெஷனா இருக்குதுங்களா? எங்க கூமாப்பட்டி ஐலாண்டுங்க, இங்க வாங்குங்க, எந்த டிப்ரெஷனா இருந்தாலும் போயிடுங்க. அது கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராமோட நம்ம ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா, இந்த மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான் கிட்டப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு வரும். இந்த மாதிரி ஒரு ஒரு 100 விதமான டிஃப்ரெண்ட் ரீல்ஸு எல்லாமே வந்து ஏஐ ஜென்ரேட்டட் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பார்த்துட்டோம். உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணும்போது பெருசாகுது என். பாகிஸ்தானில் எவ்வளவுதான் தண்ணீர் திண்டாட்டம் நிலவி வந்தாலும் அவர்களுக்கு தண்ணியும் இல்லை. ஒரு மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான் கிட்டப்படுத்து கடிப்பான் என்ற பாடல் இணையத்தில் வைரல். நீதியும் இல்ல. அது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே சிரிப்பாக தான் இருந்தது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரொம்ப சிரிப்பாக இருந்தது. விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே ஓகே தான். பட் அடிக்கடி இந்த மாதிரி எல்லா ரீல்ஸும் இதே மாதிரி வருது. 1% கூட யூஸே இல்லாமல் ஒரு வேஸ்ட்டாக ஒரு யூஸ்லெஸ் பீஸ் ஆஃப் ங்கிற மாதிரி தான் இருக்கு. அது எல்லாமே ஒரு 2-3 பார்க்கும்போது சிரிப்பா இருந்தது. எல்லாமே இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை வச்சுட்டு சும்மா ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு வீடியோ போட்டா ஒரு 1000 மில்லியன் வியூஸ் போகுது, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த புது ட்ரெண்ட் ஒன்று, ஏஐ வீடியோ ட்ரெண்ட் ஒன்று பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு 3 நிமிஷம் ஏஐ வீடியோவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 6 பாட்டில் தண்ணி தேவைப்படுதான். அது மட்டும் இல்லாமல் அது யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணலாம் போல். அந்த அளவுக்கு வந்து இந்த ஏஐ மிஷின்ஸு, டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியும் தண்ணியும் கன்சியூம் பண்ணுது. நம்ம ஏஐ வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ, ரொம்ப வந்துட்டு சப்பையான விஷயத்துக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பாதிப்பு வருதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2023 மட்டும் ChatGPTல ஒரு டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு மாதத்துக்கு மட்டும் 140 கோடி விசிட் பண்ணியிருக்காங்க. சும்மா கூகுள் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ஒரு அளவு எனர்ஜி யூஸ் பண்ணுதுன்னா அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியா இந்த ஏஐ ChatGPT இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுது. இது எப்படி இருக்குன்னா, இப்போ கூகுளில் சிம்பிளா கேட்டுட்டு போறதை விட்டுட்டு நம்ம ஜிபிடிகிட்ட கேட்டு அதை விட 10 மடங்கு எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம். அதாவது இப்போ பக்கத்தில் ஏதோ கடை இருக்குது, அதுக்கு போய் பால் வாங்கிட்டு வரணும்னா லாம்போர்கினியே எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இப்போ ஜிபிடி கிட்ட போயிட்டு இருக்கோம். ஜோக் இல்லையா? ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ கூகுள்லேயே சர்ச் பண்ணால் ஏஐ ஓவர்வியூன்னா அதுவே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏஐ ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ எலக்ட்ரிசிட்டி பற்றி நம்ம பேசிட்டோம் இல்லையா, மெயின் மேட்டருக்கு வருவோம். தண்ணி. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சம்மர் ஆச்சுனாலே வந்து நமக்கு தண்ணி பிரச்சனை நிறைய வரும். 2019லலாம் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பக்கத்து எங்கேயோ கீழே ஸ்டேட்டில் பக்கத்துல இருந்தெல்லாம் நம்ம வந்து ட்ரெயினில் தண்ணி லிட்டராக ட்ரெயினில் வந்து குட்ஸ் ட்ரெயினில் வந்து அப்படிலாம் எடுத்துக்கிட்ட காலமும் இருக்குது. ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸு, நம்ம எல்லாருக்குமே தேவை. அது இப்போ பற்றாக்குறையும் நிறைய இடத்துல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐனால தண்ணி பிரச்சனை எப்படி வருதுன்றதை பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஒரு ஜிபிடியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4.5 கோடி லிட்டர் தண்ணி, 4.5 கோடி லிட்டர் அவ்வளோ தண்ணி வந்து இந்த ஜிபிடியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஐ டேட்டா சென்டர் அந்த மிஷின்லாம் இருக்குன்னா அது வந்துட்டு செம்மையாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த சூடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப ஹீட்டாக விடக்கூடாது சிஸ்டமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணியை பம்ப் பண்ணி அந்த ஹீட்டை வந்து வெளியில் கடத்த பார்ப்பாங்க. அந்த தண்ணி ஸ்டீமாக மாதிரி வெளில போய் அப்புறம் போயிடும். ஸோ அந்த தண்ணியை திரும்பலாம் நம்ம யூஸும் பண்ண முடியாது, அப்படியே வேப்பர் ஆச்சுன்னா வேப்பர் ஆகிட்டு போயிடும் அது. ஸோ இந்த மாதிரி 4.5 கோடி எது ஒரு டேட்டா சென்டர்லேருந்து மட்டும் ஒரு ட்ரைனிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி எவ்வளோ ஜிபிடிஸ் வந்துருச்சு, எவ்வளோ ட்ரைனிங் மாடல்ஸ் இருக்கும், எவ்வளோ டேட்டா சென்டர் இருக்கும், அது எல்லாம் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும்னு கூட நமக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது. அவ்வளோ தண்ணி யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த டேட்டா சென்டர் இதெல்லாம் வந்துட்டு இந்த மைக்ரோ சிப், இந்த செமிகண்டக்டர் சிப் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு நமக்கு அல்ட்ரா பியூர் வாட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இது எல்லாமே ப்ரொடக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அதுக்குமே தனியாக தண்ணி தேவைப்படும், அதை ரன் பண்ணுறதுக்கு தனியாக தேவைப்படும், மெயின்டெனன்ஸ்க்கு தண்ணி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது ChatGPTல ஒரு 100 வேர்டு இருக்கிற ஒரு இமெயிலை டைப் பண்ணி கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 500 ml, அதாவது ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி வந்து அது கன்சியூம் பண்ணுதான். நம்ம எல்லாரும் எத்தனை இமெயில் அதில் கிட்ட கேட்டு எத்தனை இமெயில் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ தண்ணி அது வந்து செலவு பண்ணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள்.
இப்போ எலக்ட்ரிசிட்டி தண்ணி மாதிரி இப்போ நம்ம குளோபல் வார்மிங் கார்பன் எமிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுவோம் இல்லையா, இப்போ அதுவுமே கூட இதனால செம்மையாக எஃபெக்ட் ஆகுது. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கும் நம்ம வந்து செம்மையாக ஒரு எஃபெக்டை கொடுக்குறோம். கூகுள் பார்த்தீங்கன்னா 2023 இந்த ஏஐ டேட்டா சென்டர் மூலியமா எத்தனை கார்பன் எமிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்துட்டு கார்பன் எமிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த GPT-3 ட்ரைனிங் மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 டன் CO2 ரிலீஸ் ஆயிருக்கு. இது எதுக்கு சமானம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 54 லட்சம் கிலோ கோல், அதாவது கரிப்பொருளை வந்துட்டு எரிக்கிற போது ஒரு CO2 ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு சமானமா ஒரு GPT-3 ட்ரைனிங் ட்ரைனிங் இது பண்ணும்போது ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த மாதிரி தாங்க ஏஐ நம்ம ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போதும் அவ்வளோ எனர்ஜி யூஸ் ஆகுது. இப்போ இந்த கிப்லி இமேஜ்னு நடுவில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்துச்சு இல்லையா, இப்போ ஒரு ஃபோட்டோ கொடுத்தா அது அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். ஒரு பக்கம் கிப்லி ஆர்டிஸ்டுக்கு நம்ம இது பண்ணுற துரோகம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஒன்று. இன்னொன்று சரி ஓகே, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம டெக்னாலஜி போக போக அப்படியே அப்டேட் ஆகிட்டு போகணும்னு ஓகே. பட் நம்ம ஒரு சில்லியான ஒரு விஷயத்த ஜிப்லி இல்லைன்னா இந்த ஏஐ வீடியோலாம் பண்ணும்போது சாம் ஆல்ட்மனே வந்து நமக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு, இந்த மாதிரி ரொம்ப அனுப்பாதீங்க, எங்கள் ஜிபியூலாம் இங்கே மெல்ட் ஆகிட்டு இருக்கு, ஜிபியூலாம் வந்து செத்துக்கிட்டு இருக்கு எங்கள் மிஷின்லாம், ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் அது பெய்டாகவே மாற்றிட்டாங்க, பெய்டு வெர்ஷன் மட்டும்தான் ஜிப்லி பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் நடுவில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த ஏஐ மிஷின் வந்துட்டு அவ்வளோ டேட்டா நீங்கள் ஒரு டைப்பிங் பண்ணும்போதும் அங்கே அவ்வளோ ப்ராசஸ் ஆகும். ஸோ அவ்வளோ ஹீட்டு, அவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் எல்லாமே ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆமாம், இப்போ இந்த பைக்கில் போய் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான், அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை வீடியோ போடுறது, அப்புறம் இந்த நியூஸ் படிக்கிற மாதிரி நிறைய பார்த்துட்டேன். நியூஸ் அப்படி தேவையே இல்லையே, நம்ம நியூஸ் படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு ஒரு 2-3 கெட்ட வார்த்தையை போட்டு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக போட்டுடுறாங்க. நம்ம இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டடாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு அதை ஜாலியாக பார்த்து சிரிச்சுட்டு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் அதை வந்து ரசிச்சுட்டு போயிடுறோம். பட் இதுக்கு பின்னாடி விளைவுகளை யாருமே யோசிக்கிறது இல்லை. இந்த டேட்டா சென்டர் இருக்கிற இடமும் சரியா, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், விவசாயி, அவங்க படுற கஷ்டம், தண்ணி இல்லாமல் அவங்க செடிக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது, அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ இதனால நான் வந்து ஒன்றும் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது, ஏஐ இல்லாமல் தான் நம்மலாம் வாழணும், நாட்டுக்கு, உலகத்துக்கு, நேச்சருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா டெக்னாலஜி வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, கார் ஓட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஏஐலாம் இல்லாமல் எந்த டெக்னாலஜியும் நம்ம நேச்சருக்கு எதிர்க்க பண்ணக்கூடாதுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது கடைசியில். ஆனால் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்ல, நம்ம இவ்வளோ அதுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் உருப்படியாவது பயன்படுத்தலாமே தான். இப்போ ஏஐ வீடியோ பண்ணலாம், பட் எதுக்கு? ஏதாவது எஜுகேஷ்னலாக இல்லை அவேர்னஸ்ஸாக இல்லை நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் கொஞ்சம் இதுவாக பண்ணால் கூட ஒரு யூஸ் இருக்குது. எல்லாமே வந்து இந்த 2 நாள் ட்ரெண்டுக்கே பிறந்தவங்க மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயமே. இப்போ எல்லாமே அப்படித்தான் இருக்குது. திடீர்னு 2 நாடு சண்டை போடுதுன்னா அதை ஒரு 2 நாள் ட்ரெண்டாக பேசுகிறானுங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டை கிராஷ் ஆகுதா, ஒரு நியூஸில் சென்சேஷன்னு சொல்லிட்டு அதை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு 2 நாள் தான் பேசுகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காமல் ஏதாவது மெஷர்ஸ் இருக்கா, பேசுகிறதே இல்லை. அதே மாதிரி தான் ஒடிஷாவில் வந்துட்டு ஒரு 20 வயசு பொண்ணை வந்து 10 பேர் பண்ணியிருக்கானுங்க, அதை பற்றி யாருமே எதுவுமே பேசலை. அப்படியே அது நியூஸில் கூட வரல எங்கேயுமே. ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் எங்கேயாவது போட்டிருப்பாங்களா இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இந்த பெங்களூரில் நடந்த அந்த செலிப்ரேஷன் அப்போ ஒரு ஸ்டாம்பீட் நடந்துச்சுல, 11 பேர் இறந்து போயிட்டாங்க, அதை பற்றி யாரும் பேசலை. எல்லாமே ஒரு 2 நாள் ட்ரெண்டாகவே இருக்குது. இப்போ இந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வந்துச்சு, போட்டு தாக்குனாங்க எல்லாரும். இப்போ அடுத்த ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. இப்போ கூமாப்பட்டின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து இந்த கூமாப்பட்டி ஐலாண்டை கண்டுபிடிச்சி இப்போ அங்கே போய் ஃபுல்லாக அதை நாசம் பண்ணிட்டு பொல்யூட் பண்ணிட்டு 2 நாள் அங்கே இது பண்ணிட்டு வந்துட போகிறோம். கொஞ்சம் எது பண்ணாலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பண்ணலாமே அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக ஒரு ஏஐ வீடியோவை வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடுறதும் இல்லை அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோ கண்டென்ட் வந்து முக்கியமாக தேவையா, மக்களுக்கு வந்துட்டு இதனால யூஸ் இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுனால ஒரு பாட்டில் தண்ணி அப்படியே போகுது, யூஸ் ஆகுது. ஒரு பாட்டில் தண்ணி, ஹீட்டு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே தான் இதாகுது. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் கண்டென்ட்டாக, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஒரு சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டாக நம்ம எல்லாரும் இருக்கணுங்கிறது தான் வந்து. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.